வணக்கம். நான் உங்கள் ஜோஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸசைஸ் 2.1 ப்ராப்ளம் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஒன், I பவர் 1947 ப்ளஸ் I பவர் 1950 வேல்யூ என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னால் இமேஜினரி யூனிட் ஐனா என்ன? ஐனா ரூட் ஆஃப் -1. இந்த ரூட் ஆஃப் -1க்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது, அதனால தான் நம்ம அதை ஐன்னு டினோட் பண்ணுறோம். சரியா? ரூட் ஆஃப் -1 ஐன்னு நம்ம தான் டினோட் பண்ணுறோம். சரியா? இப்போ ஐ ஸ்கொயர்டுக்கு வேல்யூ ரூட் ஆஃப் -1 த ஹோல் ஸ்கொயர் வேல்யூ வந்து ரூட் ஆஃப் -1 த ஹோல் ஸ்கொயர்டு, தட் இஸ் ரூட் ஆஃப் -1 இன்ட்டு -1 -1. இப்போ ஐ கியூபுக்கு அப்போ ரூட் ஆஃப் ஐ ஸ்கொயர்டுக்கு வேல்யூ என்னன்னு பார்த்துருப்போம் -1. ஐ கியூபுக்கு வேல்யூ ஐ ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 அப்படின்னு பிரிக்க போகிறேன். ஐ ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 அதாவது ஐ பவர் 2 ப்ளஸ் 1, அதாவது ஐ பவர் m ப்ளஸ் n. தட் மீன்ஸ் ஏ பவர் m ப்ளஸ் n அப்படின்னா ஏ பவர் m இன்ட்டு ஏ பவர் n அப்படின்னு பிரிச்சுக்கலாம்ப்பா. இது 11th படிச்சிருப்பீங்க. ஸோ பேஸ் சேமாக இருந்து அந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் பவர் ஆட் ஆகும். சரியா? இப்போ பவரில் அடிஷன் வந்தால் பேஸை வச்சு சேமாக வச்சு நீ ரெண்டு ப்ராடக்டாக பிரிச்சுக்கலாம். சரியா? ஸோ அப்போ ஐ பவர் 2 ப்ளஸ் 1 ஐ ஸ்கொயர்டு இன்ட்டு ஐ அப்படின்னு பிரிச்சுக்கலாம், ஐ பவர் 1. ஸோ இப்போ ஐ ஸ்கொயர்டுக்கு வேல்யூ மேலே பார்த்தோம் -1 இன்ட்டு ஐ மைனஸ் ஐ. அப்போ ஐ கியூபுக்கு வேல்யூ -i. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட்டு ஐ பவர் 4க்கு வேல்யூ என்ன? அப்போ ஐ பவர் 4 2 ப்ளஸ் 2ன்னு பிரிச்சுக்கலாம். அப்போ ஐ பவர் 2 இன்ட்டு ஐ பவர் 2ன்னு பிரியும். பவரில் அடிஷன் வருதா? இப்போ பேஸ் ஐ ஸ்கொயர்டு இன்ட்டு ஐ ஸ்கொயர்டுன்னு பிரியும். ஐ ஸ்கொயர்டுக்கு வேல்யூ -1 இன்ட்டு -1 1. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஐயோடைய வேல்யூ ரூட் ஆஃப் -1, ஐ ஸ்கொயர்டுக்கு -1, ஐ கியூபுக்கு -i, ஐ பவர் 4க்கு 1. சரியா? ஸோ இதுதான் பேசிக். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இதுக்கு நெக்ஸ்ட்டு பவர் ஐ பவர் 5 என்ன வரும்னு பார்ப்போம். ஐ பவர் 5 ஐ பவர் 4 ப்ளஸ் 1. ஏன் சார் ஐ பவர் 4 ப்ளஸ் 1 தான் பிரிக்கணுமா? 4ஓடைய டைம்ஸை வச்சு பிரிக்கிறேன். ஏன்னா 4 வந்து 1 வந்துட்டா அதுக்கு அடுத்தது 4 ப்ளஸ் 1. இப்போ பவர் 4 ப்ளஸ் 1னா அது ஐ பவர் 4 இன்ட்டு ஐ பவர் 1ன்னு பிரியும். பேஸை வச்சு பிரிக்கிறேன். ஐ பவர் 4க்கு வேல்யூ பண்ணது 1 இன்ட்டு ஐ. ஸோ இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பாரு. ஐ பவர் 5ஓட வேல்யூ ஐன்னு வரும். ஐ பவர் 6ஓடைய வேல்யூ ஐ பவர் 4 ப்ளஸ் 2ன்னு பிரிக்கலாம். 6 4 ப்ளஸ் 2 பவரில் ப்ளஸ் வந்துட்டா அப்போ ஐ பவர் 4 இன்ட்டு ஐ ஸ்கொயர்டுன்னு பிரிக்கலாம். அப்போ ஐ பவர் 4ஓடைய வேல்யூ நமக்கே தெரியும் 1 இன்ட்டு ஐ ஸ்கொயர்டுக்கு -1, 1 இன்ட்டு -1 -1. அது இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஐ பவர் 6ம் ஐ ஸ்கொயர்டும் ஒன்றா இருக்கும். சரியா? இதுமாதிரி ஐ பவர் 7 ஐ பவர் 4 ப்ளஸ் 3. அப்போ ஐ பவர் 4 இன்ட்டு ஐ கியூப்னு பிரிக்கலாம். ஐ பவர் 4ஓட வேல்யூ 1 இன்ட்டு -i. ஐ பவர் 4க்கு -1, ஐ கியூபுக்கு -i. அப்போ 1 இன்ட்டு -i. ஸோ ஐ கியூபும் ஐ பவர் 7ம் ஒன்றா இருக்கும். அதுமாதிரி ஐ பவர் 8 ஐ பவர் 4 ப்ளஸ் 4ன்னு பிரிக்கலாம். தட் இஸ் ஐ பவர் 4 இன்ட்டு ஐ பவர் 4. தட் இஸ் 1 இன்ட்டு 1 1. ஸோ ஐ பவர் 4க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த 4ஓடைய ஆன்சரும் நெக்ஸ்ட்டு 4ஓடைய ஆன்சர் ஐ பவர் 5லேருந்து ஐ பவர் 8 வரைக்கும் உள்ள ஆன்சர் ரெண்டும் சேமாக இருக்கும். ஸோ இப்படி 4 4ஆக மூவ் ஆகும். அதேமாதிரி ஐ பவர் 9ஓடைய வேல்யூ ஐக்கு ஈக்குவலாக இருக்கும். ஐ பவர் 10ஓடைய வேல்யூ ஐ ஸ்கொயர்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், தட் இஸ் -1க்கு. ஐ பவர் 11ஓடைய வேல்யூ ஐ கியூபுக்கு ஈக்குவலாக இருக்கும், -iக்கு. ஐ பவர் 12ஓடைய வேல்யூ 1ஆக இருக்கும். ஸோ இது நெக்ஸ்ட்டு இப்படி நெக்ஸ்ட்டு 4. ஸோ இப்படி 4 4ஆக மூவ் ஆகும். சரியா? 4 4 சைக்கிளாக இது மூவ் ஆகும். ஸோ வேல்யூஸ் இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, அப்போ கடைசியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, அப்போ ஐ பவர் 4 ஐ பவர் 8 ஐ பவர் 12 ஐ பவர் 16 ஐ பவர் 20 பவர் 4ஆக பாருங்கள், இட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 4ஆக இருக்கும் பாருங்கள். ஐ பவர் 24 இதோடைய வேல்யூலாம் கண்டிப்பாக என்னவா இருக்கும்னா 1ஆ இருக்கும். ஐயோடைய பவரில் மல்டிபிள் ஆஃப் 4 வந்துச்சுன்னா தட் இஸ்
divisible by 4 or multiply by 4 அப்படின்னு சொன்னால் வேல்யூ என்னதுன்னா 1 தான். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? சம்ம பார்க்கலாமா? இப்போ இதுக்கு வேல்யூ. ஸோ இதுக்கு வேல்யூ இப்போ I பவர் 1947 எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா 1947. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். ஏன் 4ஆல்? I பவர் 4ஓட வேல்யூ 1. ஸோ 4 சைக்கிளாக மூவ் ஆகுது. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்க போகிறேன். 4 4s are 16, ரிமைனிங் 3. 4 கீழே இருக்குன்னா 8 4s are 32, ரிமைனிங் 2. 7 கீழே இருக்குன்னா 27. ஸோ 6 4s are 24, ரிமைண்டர் 3. ஸோ இந்த ரிமைண்டர் யூஸ் பண்ணி தான் நான் பிரிக்க போகிறேன். 1947 1944 ப்ளஸ் 3ன்னு பிரிக்க போகிறேன். ஆட் பண்ணால் 1947 வரும் பாருங்கள். சரியா? அடுத்த 1950 எப்படி பிரிக்க போகிறேன்? 1950-ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் 4 4s are 16, ரிமைனிங் 3. இப்போ 5 கீழே இறக்கிட்டேன். 8 4s are 32, ரிமைனிங் 3. 0 கீழே இறக்கிட்டேன். 7 4s are 28, ரிமைனிங் 2. ஸோ ரிமைண்டர் 2 வருது. ஸோ இதை வச்சு தான் எழுத போகிறேன். I பவர் 1948 ப்ளஸ் 2. ஸோ 1950-ஐ எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த ரிமைண்டரை யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். சரியா? ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 1947 வரும். அங்கே ரெண்டையும் ஆட் பண்ணால் 1950 வரும். சரியா? இப்போ ஐயோடைய பவரில் ப்ளஸ் வந்திருக்கா? ஸோ பேஸை வச்சு எழுதுமா I பவர் 1944 இன்ட்டு I கியூப் ப்ளஸ் I பவர் 1948 இன்ட்டு I ஸ்கொயர்டு. சரியா? இப்போ இது ஐயோடைய பவரில் இருக்குது பாருங்கள். இந்த ஐயோடைய பவரில் மல்டிபிள் ஆஃப் 4 வருதா? 1944ங்கிறது இட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 4. அப்போ ஐயோடைய பவரில் 4 வந்தால் இதோடைய வேல்யூ 1. 1 இன்ட்டு I கியூபுக்கு வேல்யூ பார்த்துருப்போம். I கியூபுக்கு வேல்யூ மைனஸ் I ப்ளஸ் இங்கே I பவர் 1948 இட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 4. மல்டிபிள் ஆஃப் 4 பவரில் ஐயோடைய பவரில் மல்டிபிள் ஆஃப் 4 வந்தாலே அது 1 தான். 1 இன்ட்டு I ஸ்கொயர்டு. I ஸ்கொயர்டுக்கு வேல்யூ என்னதுன்னா மைனஸ் 1. சரியா? ஸோ மைனஸ் 1. இப்போ 1 இன்ட்டு மைனஸ் I 1 இன்ட்டு -1 ஸோ -1 -I. ஓகே, இதான் ஆன்சர். ஸோ எப்பவும் ரியல் பார்ட்டை போடுவோம். அதனால் -1 -I. ஓகேவா? ஸோ கான்செப்ட் புரியுதா? ஸோ I பவர் 1944 இட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 4. I பவர் 4 இன்ட்டு 486ன்னு சொல்லுவாங்க. மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 4 இன்ட்டு 4உடைய டைம்ஸில் இருக்கும் வேல்யூ. ஸோ I பவர் 4உடைய வேல்யூ 1. ஸோ I பவர் 4 பவர் 486. ஸோ I பவர் 4உடைய வேல்யூ 1. 1 பவர் 486 தட் இஸ் 1. ஸோ மல்டிபிள் ஆஃப் 4 இருந்தால் வேல்யூ என்ன வரும்னா 1. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் செகண்ட் சம். இப்போ செகண்ட் சம் I பவர் 1948 மைனஸ் I பவர் -1869. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுவோம்? I பவர் 1948 மைனஸ் 1 பை I பவர் 1869. நமக்கு தான் தெரியும்ல, பவரில் மைனஸ் வந்தால் அதை டினாமினேட்டருக்கு மூவ் பண்ணிக்கலாம். டினாமினேட்டருக்கு மூவ் பண்ணும்போது I பவர் 1869 வரும். சரியா? ஸோ இப்போ இதுக்கு வேல்யூ பார்ப்போமா? I பவர் 1948. ஸோ 1948 இட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 4. செக் பண்ணிடலாமா? 4 4s are 16, ரிமைனிங் 3. 4. ஸோ 8 4s are 32, ரிமைனிங் 2. 8 7 4s are 28, ரிமைனிங் 0. ரிமைண்டர் 0. ஓகேவா? ஸோ இட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 4. ஸோ நான் தான் முதலே சொல்லியிருக்கேனே, மல்டிபிள் ஆஃப் 4 ஐயோடைய பவரில் மல்டிபிள் ஆஃப் 4 வந்தால் ஸோ I பவர் 1948 வேல்யூ என்னவா மாறிடும்? 1 மைனஸ் 1 பை இதை எப்படி பிடிக்க போகிறோம்? I பவர் இதை டிவைட் பண்ணி பார்க்கலாமா? 1869 4ஆல் டிவைட் பண்ணால் அப்போ 4 4s are 16, ரிமைனிங் 2. 66 கீழே இறக்கியிருக்கேன். ஸோ 6 4s are 24, ரிமைனிங் 2. 9 கீழே இறக்கியிருக்கேன். 7 4s are 28, ரிமைண்டர் 1. ஸோ இந்த ரிமைண்டர் வச்சு தான் பிரிக்க போகிறேன். ஸோ 1868 ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் 69 வரும் பாருங்கள். 1869 வரும் பாருங்கள். சரியா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் பிரிச்சிட்டேன். இப்போ வேல்யூ எடுப்போமா? என்ன வேல்யூ வரும் பாருங்கள். 1 மைனஸ் 1 பை
I power 1868 into I power 1. ஸோ இந்த 1868ஓட வேல்யூ 1ன்னு வரும். ஏன்னா இட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 4. 1868ங்கிறது மல்டிபிள் ஆஃப் 4. இப்போ 1 இன்ட்டு ஐ. அப்போ 1 மைனஸ் 1 பை ஐ. 1 மைனஸ் 1 பை ஐ. இந்த 1 பை ஐக்கு வேல்யூ என்னன்னு பார்க்கலாமா? 1 பை ஐ. இந்த 1 பை ஐயை ஐயால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணி. அப்போ 1 இன்ட்டு ஐ பை கீழே ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயருக்கு தான் வெளியே தெரியுங்களா? -1. அப்போ ஐ பை -1. தட் இஸ் மைனஸ் ஐ. இப்போ 1 பை ஐக்கு வேல்யூ மைனஸ் ஐ. மெயின் தான் பாருங்க. 1 பை ஐயோட வேல்யூ என்னது? மைனஸ் ஐ. ஸோ ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. இப்போ 1 மைனஸ் ஆஃப் 1 பை ஐயோட வேல்யூ என்ன? மைனஸ் ஐ. அப்போ மைனஸ் ஐ. இப்போ 1 மைனஸ் ஐ, 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ஐ, 1 ப்ளஸ் ஐ. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ செகண்ட் சம் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம். தேர்ட் சம். Summation of n equal to 1 power 12 I power n. ஸோ I power n. n-க்கு வேல்யூ 1லேருந்து 12 வரைக்கும் கொடுக்கணும். சமேஷன் யூஸ் பண்ணணும். சமேஷன்னா அடிஷன். ஸோ ஃபஸ்ட்டு n-க்கு 1 கொடுத்தா I power 1. சமேஷன் யூஸ் பண்ணு ப்ளஸ். ஃபஸ்ட் டைம் முடிஞ்சதா? n-க்கு 2 கொடுத்தீங்கன்னா I ஸ்கொயர்டு. சமேஷன் ப்ளஸ்ஸு. அடுத்தல n-க்கு 3. அப்போ I power 3 போயிட்டு I power 4 இப்படி போயிட்டே இருக்கும். I power 5, I power 6 அப் டு I power 12. ஓகேவா? இதை எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டோமா நீட்டாக. I ஸ்கொயர்ட், I கியூப், I power 4, I power 5, I power 6, I power 7, I power 8, I power 9, I power 10, I power 11, I power 12. நம்ம எல்லாத்துக்கும் ஆல்ரெடி வேல்யூ பார்த்துட்டோம். ஐக்கு ஐன்னே வச்சுக்கோங்க. I ஸ்கொயர்டுக்கு -1, I கியூபுக்கு -i, I power 4க்கு +1. ஸோ இந்த 4ஐயும் ஆட் பண்ணாலே 0 வரும். ஐயோடைய பவர் கான்ஸ்டியூட்டிவ் நம்பர்ஸாக இருந்தால், ஸோ ஃபஸ்ட்டு 4 நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது உனக்கு 0 வரும். சரியா? ஸோ I -1 -i +1. அதுமாதிரி I power 5. இப்போ I power 5 எப்படி எழுதலான்னா I power 4 + 1. அப்போ I power 4 + 1 புரியுதா? ஏற்கனவே ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். I power 5னா I power 4 into I power 1. That is I power 4ஓட வேல்யூ 1 into ஐன்னு வரும். ஓகேவா? அப்போ இந்த இடம் என்ன ஆயிரும்னா ஐன்னு மாறிடும். அப்போ I power 5 வந்து அகெயின் I. அதேமாதிரி I power 6. I power 6னா I power 4 into I ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ 1 into -1. அப்போ -1. I power 6ஓடைய வேல்யூ -1. I power 7 வந்து I கியூபுக்கு ஈக்குவல். I power 7னா I power 4 + 3. தட் இஸ் I power 4 into I கியூப் அப்படின்னு பிரியும். ஸோ இதோடைய வேல்யூ 1 into -i. அப்போ இதோடைய வேல்யூ -i. I power 7ஓடைய வேல்யூ -i. நெக்ஸ்ட் I power 8 வந்து 1. அப்போ I power 9ஓடைய வேல்யூவும் I. I power 10ஓடைய வேல்யூ I ஸ்கொயர்டுக்கு ஈக்குவல். I power 10ஓடைய வேல்யூ I ஸ்கொயர்டுக்கு ஈக்குவல். அது எப்படின்னு தெரியும். I power 10னா I power 8 into I ஸ்கொயர். I power 8ஓடைய வேல்யூ 1 into -1, that is -1. அப்போ இங்கே -1 வரும். I power 11. I power 11னா I power 8 + 3. ஸோ I power 8 into I கியூப். ஸோ 1 into -i. அப்போ -i. I power 12ஓடைய வேல்யூ 1. சரியா? I power 12ஓடைய வேல்யூ 1. இப்போ பாருங்க, இந்த ஸோ இந்த I, இந்த -i. சரியா? இந்த இடத்துல என்ன வரும்? இந்த இடத்துல -1 வரும். ஓகே, ஸோ இந்த -1 + 1
இந்த ப்ளஸ் ஐ இந்த மைனஸ் ஐ, இந்த ப்ளஸ் ஐ இந்த மைனஸ் ஐ, இந்த மைனஸ் 1 ப்ளஸ் 1, இந்த ப்ளஸ் ஐ இந்த மைனஸ் ஐ, சரியா? இந்த மைனஸ் 1 ப்ளஸ் 1 எல்லாம் கேன்சல் ஆகி ஆன்சர் என்ன? 0. சம்மேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to 12 i பவர் n ஈக்குவல் டு 0. ஓகேவா? தேங்க்யூமா.